சுவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் இருக்குது. நான் கான்ஸ்டன்ட். பொதுவாக நம்ம தக்காளி குருமா அப்படின்னு செஞ்சுருக்கிறோம், அல்லது தக்காளி தொக்கு அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தக்காளி குழம்பு அப்படின்றது நல்ல ஒரு குழம்பு தன்மையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அதாவது எதுக்குன்னே சொல்ல வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இதை சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி, சாதம், எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான இந்த தக்காளி குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த அருமையான தக்காளி குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெந்தயம், உளுத்தம்பருப்பு மற்றும் மிளகு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இதை வறுத்து திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வறுபட்ட மணம் வருது. இப்போ நம்ம இதை எடுத்து திரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட அரைச்ச பொடி தயாராக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா நல்லெண்ணெய் ஒரு தனிப்பட்ட ஒரு மணத்தை கொடுக்கும். அதனால் அதுக்காகவே நல்லெண்ணெய் சால சிறந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம சமையல் பண்ணுற எந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம முதல்ல ஜீரகம் மற்றும் சோம்பை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்ட உடனே வெங்காயம் மற்றும் பூண்டை இதில் போட்டுடலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக வெங்காயம் சுருங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். மூடி வச்சு வதக்கலாம். 2 அல்லது 5 நிமிஷத்தில் தயாராகிடும். இப்போது பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போடலாம். இப்போது பூண்டு சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பூண்டை தவிர்த்துட்டு இந்த குழம்பு செய்யலாம். ஏன்னா இது பொதுவாக ஒரு நல்ல சுவை, மணம் மற்றும் ஆரோக்கியத்துக்கும் உகந்ததுன்றதுனால நம்ம இதில் பூண்டு போடுறோம். அப்படி வேண்டான்னு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பூண்டை தவிர்த்துட்டு இதே முறையை பின்பற்றி செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே என்ன பண்ணணும்னா இதை வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். அதனால் நம்ம இப்போதைக்கு எந்த தண்ணியும் உபயோகப்படுத்த வேண்டாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்து அதனுடைய தண்ணியே குழம்புக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இல்லை, இப்போ நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எப்போவுமே மிளகாய்த்தூளை குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி அல்லது தனியாத்தூள். இப்போ பார்த்தீங்களா, இந்த பொடிகளெல்லாம் போட்டு கலர்ன உடனே ஒரு நல்ல கட்டித்தன்மை வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம தண்ணி தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு தன்மை வேணும்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொடி செய்து வைத்த இந்த பொடியை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல ஒரு செட்டிநாடு குழம்புன்னே சொல்லலாம். ஏன்னா சோம்பு மற்றும் ஜீரகத்தின் மனம் நல்லா வரும் நம்மளுக்கு. அப்படி வரும்பொழுது நல்லா இது ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நம்மளுக்கு செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ என்னாச்சுன்னா நல்லா எல்லா பொடியும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப மெதுவாக இதை சமைக்கணும். அதாவது அதிக தீ வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அந்த குழம்பு ரொம்ப அருமையாக தயார் பண்ண நிலையில் இருக்கும். அப்புறமா நம்ம பரிமாறலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, குழம்பு பதார்த்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. குழம்பு நல்ல ஒரு கெட்டி பக்குவத்தில் இருக்குது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு இப்போது சப்பாத்தியோடு சாப்பிடலாமா, இட்லியோடு சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. இப்போ நம்ம இந்த குழம்பை தாளிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு உளுந்து போதுமானது. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அருமையான தக்காளி குழம்பு பரிமாறுவதற்கு தயார். நண்பர்களே, இந்த சுவையான தக்காளி குழம்பு செய்து பார்த்து உங்களுடைய குடும்பத்தினரை
அசத்திடுங்க. வாங்க சுவையான காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாதாரணமான இட்லியை நம்ம நல்லா செய்துட்டோம். இப்போ அடுத்தது அதுலேயே ஒரு சிறு மாறுதலோட இந்த காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தை சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்கோம். 8 மணி நேரம் இது ஊறிடுச்சு. ஊறின இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உளுத்தம் பருப்பு நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைத்த அவல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஒரு ரவை பக்குவத்துக்கு அரைச்சா போதும். நல்ல மையம் அரைக்க வேண்டாம். அதனால் ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். முழுசாக அரைஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் இந்த இட்லிக்கு கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, இது நல்லா மையில் அங்கங்கே அரிசி ரவை மாதிரி தெரியுது இல்லைங்களா? இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம். இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இது புளிச்சதுனா தான் என்ன ஆகும்னா அந்த இட்லி மேலே எழும்பி பெருசாக வரும். அதே நேரத்தில் சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். உங்கள் கைகளை வச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே கைகளில் இருக்கிற ஒரு வெதுவெதுப்பு தன்மை இந்த மாவு நல்லா புளிக்கிறதுக்கு உதவும். அதனால் கரண்டியை தவிர்த்துட்டு உப்பை போட்டு கரைக்கும் பொழுது கைகளை வச்சு நம்ம செய்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி புளிக்க வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு புளித்து தயாராகிடுச்சு. அதை தாளித்து இட்லிகளை சுட்டு எடுக்கலாம். ஒரு தேக்கரண்டி நெய், 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச மிளகு மற்றும் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். நம்மளோட தாளிதம் தயாராகிடுச்சு. வாங்க இட்லிகளை ஊற்றி வைக்கலாம். இப்போ நம்மளுடைய இட்லி செய்யறதுக்கான இட்லி பாத்திரங்களை தயார் செய்யலாம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான டம்ளரில் ஊற்றி வைக்கக்கூடிய காஞ்சிபுரம் இட்லி. அதுக்குள்ளார நம்ம இப்போ எண்ணெயை தடவலாம். இப்போ நம்ம இது கூட சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு ஊற்றினீங்கன்னா போதும். ஏன்னா அது மேலே எழும்பி வரும். இப்போ நம்மளோட இட்லிகளை நல்லா ஆவியில் வேக வைக்கலாம். பொதுவாக இந்த காஞ்சிபுரம் இட்லி வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா அது ஒரு பெரிய கப்பு மாதிரி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? அதனால் அது கொஞ்சம் நேரம் ஆகும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு மரக்குச்சியை எடுத்து அதை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா சோதிச்சு பார்க்கலாம். குச்சியில் ஒட்டாமல் வந்திருக்க நம்மளுடைய இட்லிகள் தயார். என்ன நண்பர்களே,
சுவையான இந்த காஞ்சிபுரம் இட்லி அல்லது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு வகையான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த இட்லியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி பருப்பு என்னென்ன இன்னும் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அதெல்லாம் கூட சேர்த்து இன்னும் நல்லா அதிக சுவையாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். நிச்சயமாக இதை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.